நண்பா வணக்கம். ஒரு சந்தேகம் உன்கிட்ட. டிவியில் ஒரு விளம்பரம் பார்க்குறான் அடிக்கடி. சின்ன பையன் வந்து டாய்லெட் போயிட்டு வந்து ஒரு 3-4 வயசு இருக்கும். அப்பா ஆச்சான்னு கேட்குறாரு, ஆச்சுன்றார். அதுக்கு அவங்க அப்பா, ஐயோ போயிட்டு வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவார். பயந்த மாதிரி உள்ளே போய் டாய்லெட்டுக்குள்ளே வேண்டாம் வருமா போய் எட்டி பார்ப்பார், பயந்துக்கிட்டே நடுங்கிட்டே. சின்ன குழந்தைங்க பேல்றது மூழ்கிறதெல்லாம் இயற்கை தானே. இப்படி தானே நம்ம அம்மா அப்பா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம பேன்ருப்போம் மூன்றிருப்போம். அப்படியே அதை போட்டுட்டு அப்படியே உட்காந்து அள்ளியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த விளம்பர யுகத்தில் என்னென்ன இதை காமிச்சு இது பண்ணுறாங்கன்னு பாருங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சிங் பவுடர் இதுக்கெல்லாம் வந்து அப்படியே அந்த சட்டை பட்டனை கூட கலட்டாமல் அப்படியே புதுசாக காமிப்பாங்க. பார்த்துருப்பீங்க, பிரபல நடிகர்கள்லாம் நடித்ததெல்லாம். நம்ம சமுதாயமே வந்து இப்போ வந்து ஃபுல்லாக டிவின்னு பார்த்து விளம்பரம் டிவின்னு பார்த்து இருக்கணாச்சு. இதில் ஒரு உதாரணம் எங்கள் அம்மாவும். முட்டி வலிக்கு 1008 மருத்துவம் காமிக்கிறாங்க. அந்த கேர் இந்த கேர், அதை செய்யுங்க இதை செய்யுங்க சரியாக போயிருங்க. அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அதை வாங்கி தரமாட்டேறேன் அப்படின்றாங்க. அந்த ஒரு ஆள் விளம்பரம் சொல்லாரு, 80 வயசு ஆச்சு நான் மாடியில் ஏறுறேன் இறங்குறேன், முதல்ல முட்டி வலி ஏறிச்சு இந்த மாத்திரை போட்டது. அந்த மாத்திரைலாம் ஏற்கனவே போட்டு ஒரு மயிலே நடக்கலை. ஆனால் இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வாங்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், நம்ம வீட்லேயும் ஏசி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு ஆக மொத்தம் கடனில் தான் போய் விழுகும். இது உண்மையாக இல்லையா, நடந்திருக்கா இல்லையா, அனுபவப்பட்டிருக்கீங்களா? இதற்கான வீடியோ தான் முழுசாக்கி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.